பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்க பாருங்கள் தந்தையே, அழகு வாழ்ந்த ஆண்மகன் பிறந்திருக்கிறார். பேர பிள்ளைய பாருங்கள் அப்பா. என்ன அழகாக திறனுக்கு போறது திறமசாலிக்கு போறது எப்படி பாருங்க. உண்மையிலேயே திறமசாலி தாண்டா. அவன் விதிவசத்தால் அவர் போய்விட்டார். சரி பரவாயில்ல. அம்மா பெரியோர்கள் தரிசனம் என்று கிடைக்கிறதோ அன்றே அந்த குடும்பத்திற்கு சாமி ஒரு விடுவு காலம் என்று சொன்னார்களே, அது பொழுதல சாமி. ஆமாம், நான் உரைத்த பிரகாரம் கைலாயம் சென்றீரா? ஆண்டவனை கண்டி என்ன அவருடைய அருளால் 2 கனி கொடுத்தார். ஒரு கனி என் மகள் அறிஞ்சினால், ஒரு கனி பூஜை அறையில் இருக்கிறது. அந்த கனியை புசித்த உடனே அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்து விட்டது சாமி. ஆமா, அந்த மற்றொரு கனியை கொண்டு வாய். அப்படியா? ஆமா, புறப்படுகிறேன். வருத்தம் வேண்டாம், ஆண்டவன் கொடுத்த வரம் அம்மா. என்னையா ஆச்சரியாகுது, ஆச்சரியமாகுது. அந்த கடியை போய் கரந்தொட்டி எடுத்துக்க, தவறு கீழே விழுந்து போச்சு. ஆமா, உடனே பார்த்தா குழந்தையா இருக்குது. என்னப்பா இது? ஆண்டவன் கொடுத்த கடி. அந்த ஆண்டவன் தான் இந்த அருளை வழங்கியிருக்கிறார். பீர் பீர் நாய்வே குழந்தை அடிக்காதடா. மானா அதே ஆயுதம் கிடக்குது. அழகாக இருக்கிறார்கள் சாமி. பார்த்தையா, எப்பொழுது வந்து நீங்கள் காலடி எடுத்து வைத்தீர்களோ இனி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் தான் சாமி. உனக்கு கூட காரி வந்து வச்சுக்கிறியா நீ? சாமி பத்தி தவறா பேசாதீங்க. என் குடும்பத்துக்கு கூட சாமி, எனக்கு இந்த மாதிரி என்ன மாவி சொல்லிட்டு போகுது. அப்படியா? நான் வரேன். அவர் என்ன குழந்தை கொடுக்குற தெய்வம் மாவுற? இல்ல யார் அவன்? மகளே, பிள்ளை பிறக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருந்தாய். ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளையாக இருக்கிறது. இன்னும் என்ன வேண்டும் உனக்கு? இந்த குழந்தைகளுக்கு நீதான் பெயர் சூட்ட வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆம் சாமி. என்னது? ஆம் சாமி. ஆமாம் சுவாமி. ஆம் சாமி. ஆம் சாமி இல்ல, ஆமாம் சுவாமி. ஆமா சாமி. சரி, பெயர் சுட்ட போகிறேன். வாயிலே வைங்க. ஏய், யார் வாயில? ஏன் நாவிலே வைத்து விடுகிறேன். பேர் உனக்கு வைக்க தெரியுமா? நாவில நான் வைப்பேன். நீ வைப்பியா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் உனக்கு தெரியுமாவா? ஏய் ரமேஷ், என்னங்க உனக்கு தெரியுமா? ஏங்க, எங்க ஊர்ல பேர் போன பெருமாள் சாமி யாருன்னா என்னதான் சொல்லுவாங்க? பேர் வைக்கிறதுல பேர் போன பெருமாள் சாமி. என்னப்பா சொல்ற? நான் பேர் வச்ச ஒரு குழந்தை கூட ஊர்ல உருப்படியா கிடையாது. டேய் டேய், ஏங்க பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யுதுங்க. சொல்லுடா. எல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது, பெரிய பெரிய இடம். அமெரிக்காவா? அதோட பெரிய இடம். ஜப்பானா? அதோட பெரிய இடம். அதோட பெரிய இடம். அதோட என்ன வேற என்ன பெரிய இடம்? அதோட பெரிய இடம்டா. என்ன இடம்? என்ன இடம்? எல்லா சாம்பர்ல செங்கல் அறக்குதுங்க. ஷாம்பூல செங்கலா இருக்கு. என்ன ஊர்ல? ஷாம்பூர்லயா? பூந்தமல்லியில இருந்து அம்திகார வெறும் வேலை செய்யுதுங்க பாரு. ஏண்டா என்னங்க பேர் வச்ச குழந்தை பூரா செங்கல் சூழல் தான் வேலை செய்தா? என்ன செங்கல் சூழல வேலை செய்தாரு? செங்கல் அறக்கிறது கேவலமா பேசுகிறா? எத்தனை லாக்டவுன் போட்டாலும் பரவாயில்லைங்க, செங்கல் அறக்கிற வேலைக்கு மட்டும் தடையே கிடையாது. போய்தோடு போனோமா, 1000 கல் அர்த்தமா துட்டு வாங்கணுமா, மார்க்கெட்டுக்கு போய் சிக்கனோ மட்டனோ மீன் எடுத்தாந்து குழம்பு வச்சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டு நிம்மதியா ராத்திரில பாய போட்டு குடும்பத்தோட படுக்கணும். உங்களை மாரியா வேக வண்டி எடுத்துக்கினு வேன் வண்டி எடுத்துக்கினு புட்ரா ஏற வந்து சீனை கட்டு லாக்டவுன்ல போலீஸ்காரன் வந்து ஏன்டா ஆட்ட ஆரம்பிக்க அப்படியா? ஐயோ சாமி, நாங்க போயிரு சாமி, எங்களை விட்டுரு. சரியே கூட சொல்லிங்கறியே. நீ தலக்கு சொல்ல வந்தே. ஆமா, அப்போ போலீசார் வந்த உடனே என்ன சொன்ன நீ? கொரோனா டைம்ல வந்து டேய் ஏன் நாடகம் நடத்துற, நித்ரா நாடகம் அப்படின்னாரு. ஐயா வணக்கம். கவர்மா உள்ள வந்துட்டேன். என்ன உள்ள வந்து ஓடிட்டு பின்னா ஐயத்துக்கு நாமான்னு போயிடுன்ட்டேன். சரிப்பா, பேர் வைடா சீக்கிரம். பேர் வைப்பா. வச்சிட்டீங்களா? நானே பேர் வச்சிரேன். பேர் வை. ஐயா பார், பொருள் ஒண்ணு, ஆனா 2 பேரும் பங்கிட்டு கூப்பிடணும். ஆமாங்க, பொருள் ஒன்று.
ஆனா பேர் வந்து ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் பங்கிட்டு கூப்பிடணும். சரிப்பா. இது பெரிய பையனா? பெரிய பையன். அது சின்ன பையனா? ஆமா. இந்த பையனை நீ எப்படி கூப்பிடு தெரியுமா? ரொம்ப மொல்லா மல்லா மல்லா மொல்லா மல்லா 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 அப்படின்னு நீ கூப்பிடணும். சின்ன பையன் அம்மா எப்படி கூப்பிடு தெரியுமா? அடே கொட்டே. டேய் என்ன பேர் இது? ஏங்க பொம்னாடிக்கெல்லாம் எப்பவுமே ஓச்சிட்டு தான் கூப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னா தெருவில் போய் விளையாடிக்கிட்டு பாரு, எப்பவுமே பொம்னாடிக்கு ஓச்சிட்டு தான் கூப்பிடுவாங்க. அதனால நீ மொல்லா மல்லா 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 அம்மா கொட்டே. மலைக்கோட்டைன்னு ஒரு பேராடா. ஏன் அது வேணா நல்லா இல்லையா? ஒரே இப்படி எல்லாம் வைக்க கூடாது. ஒரே இடத்துல பேர் வச்சிரு. நம்ம லாங்கற பேர்ல வேணாம். ஒரே இடத்துல. என்ன பேருப்பா? டேய் சூப்பரா வந்து வந்து புடங்க போதீரு உன்னை. சுவாமி, மகளே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே பெயர் சுட்டுங்க. ஆகட்டும்மா. வாயில நோய் இருந்தா வாய் பயணு வச்சுக்கோ. எங்க இருந்தா வர? இல்ல காதல் நோய் இருந்தா குச்சின்னு வச்சுக்கோ. எங்க இருந்துமா உன்னை புடிச்சிட்டு வந்தீங்க? ஆரணி பைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆ? எந்த காட்டின? அங்கவே இருக்க வேண்டியதானே? நீ தான் வைசாமி. மகளே, முதலாவது பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க போகிறேன் தெரியுமா? 36 மாதங்கள் உன் கருவறையில் இருந்ததால் வீரத்தோடு பிறந்திருக்கிறார். வீரத்தோடு பிறந்திருக்கிறார். அவன் முகத்தை பார்க்கும்போது தெரிகிறது வீரபாலு. வீரபாலன் அவனுக்கு பெயர். இரண்டாவது பிறந்த சிறிய மகனுக்கு என்ன பெயர்? சிவனுடைய அருளால் பிறந்தது. ஆமாம், எவ்வளவு சிரித்த முகத்தோடு பூஜை அறையில் பிறந்ததான் சிவபாலன். வீரபாலன் சிவபாலன். சிவபாலன் வீரபாலன் சிவபாலன். அப்பா, மகளே. இந்த சந்தோஷமான நேரத்தில் ஏய், என் மக்களுக்கு பிறந்த நாள் விழா பெயர் சூட்டு விழா முடிந்து விட்டது. சிறப்பாக முடிந்து விட்டது. உங்கள் நிகழ்ச்சி நடக்கிறது. கண்ணுக்கு விருந்தளியுங்கள். கண்ணுக்கு விருந்தளிக்கணும். நேரா கையில சிறந்த கலை என்ன கலை? மத்த கரும்பு கலை. யாரா அவன்? நாட்டுல கலைடா. நாட்டி கலை. ஏய், ஓ, நான் இங்கே என்ன சாமி? நாட்டிய மாதர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். சிறப்பாக நாட்டியம் நடத்தி. தேவலோகத்தில் கூட இப்படி கிடையாது. வர்றா. அதை விட அழகாக இருக்கிறார்கள். வர சொல்லுங்கள். ஏங்க? ஆடினால் போதுமா? ஆ, ஆ. வாய் திறந்து பாட வேண்டும். ஓ, கண்ணுக்கு மட்டும் விருது அடிச்சாங்களே, காதுக்கு விருது அளிக்கிறேன்னு கேக்குறேன். ஆமா. வர சொல்ற பாரு, வாங்கம்மா. வாங்க. வாங்கம்மா பொங்கலே. இது குட்டே. ரெண்டோட சிமெண்ட் மூட்டை வந்துக்குது, இறக்கி போடுங்க. வாடி. என்னடி இது? அடி உங்க அம்மா அண்ணன் கொடுங்களா? முட்டா போய் பத்து தூங்குங்க பலிச்சா. உன்னை எதுக்கு தெரியுமா? எதுக்கியா குட்டே? முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டீங்க. நாரத மகாமுனி வந்திருக்கிறாரு. இனிமையான நேரமா இது. அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்துக்குது. அப்படியா? 2 ஆம்பளை குழந்தை. அதனால இந்த பிறந்த நாள் விழாவில நாட்டியம் வெகு சிறப்பா இருக்கணும். அப்படியா? ஆமா. ஆகட்டும். ஒவ்வொருத்தரா காட்டுறீங்களா? கும்பலா காட்டுறீங்களா? எப்படி பார்க்க போற? எப்படி காட்டாலும் பாப்படாது. என்னடா? என்னடு? ஆட்டமோ அபாரம் அம்மா கூத்தோட்டமாரம். அவருங்க. ஏய், நீங்க தாண்டி அவருங்க. பணம் கேட்டீங்களா? குழந்தை. புள்ளவாம்மா, புள்ள தர. நீங்க குழந்தை மாதிரிமா, குழந்தை மாதிரி நீங்க தேவையான தனிமானத்தை உள்ள வாங்க, புள்ளா தர. ஓ ஓ ஓ. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க நாட்டியம் சிறப்பா முடிஞ்சது. உங்க நாட்டியம் எப்படி இருக்குன்னு சும்மா பிச்சு உதற வேண்டும். நீங்க ஆடாட, நீங்க பாட பாட சாமியாருக்கு அப்படியே ஓய்வுணும். ஏய், சொல்லு ஓய்வுணும். இவ்வளவுதானே? ஆ, ஒழுவும் கண்டிப்பா. அதேதான். நாட்டி முதல்ல ஆ, எங்களுக்கு பிரைஸ் தரணும். ஆ, பிரைஸ் வேணுமா? நான் ரெடி பண்றேன். யோ, ஆ, நீ நீட்டா குடுப்பியா குண்டா குடுப்பியா? உனக்கு எப்படி வேணும்? யோ, ஆ, நீ நீட்டா குண்டா கொடுத்துட்டு வச்சுக்க, ஆ. என் தலை மேல தூக்கிட்டு போக முடியாது. முடியாது. அதனால நீ நீட்டா கொடுத்துட்டு வச்சுக்க, ஆ. நீட்டா கொடுத்த பொருள் எடுத்து என் தோல் மேல வச்சு சும்மா தர்ற தர்ற தர்ற
இங்கம்மா வா இங்க காலம் கட்டு போய்க்கிற நேரத்துல இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? நீட்டா வேணா குண்டா வேணா என்ன பணத்தை உன் கையில கொடுத்தா வயல யாருன்னா மாடிக்கே அடிச்சு தூக்கி முடுவாங்க. அதனால உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா உன் அக்கௌண்ட்ல நாங்க பணத்தை போட்டுருவோம். நீ நேரா போய் சொருவி எடுத்துக்கலாம். ஏய் ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு